ஒரு அழகான குடும்பம் கடல் பயணத்தில் இருந்தது. கணவன் சிவா, மனைவி மீனு மற்றும் அவர்களுடைய ஒரு வயது குழந்தை வேலன். இவர்கள் மூவரும் சுற்றுலா செல்ல ஒரு தனித்தீவிற்கு செல்கின்றனர். பயணத்தின் தொடக்கத்தில் கடல் அமைதியாகவும் வானம் நீலமாகவும் இருந்தது. படகு மெதுவாக அலைகளை துண்டித்து முன்னேறியது. வேலன் கடலில் விளையாடும் மீன்களையும் குதிக்கும் டால்பின்களையும் பார்த்து மகிழ்ந்தான். ஆனால் எதிர்பாராத முறையில் வானம் கருந்து விட்டது. மேகங்கள் கூடி புயல் உருவாகத் தொடங்கியது. கடல் பேரலைகளால் சுழன்று கொந்தளிக்கத் தொடங்கியது. பெரும் காற்றும் மழையும் கடுமையாக அடிக்கத் தொடங்கின. படகு கடும் அலைகளில் சிக்கியது. அந்த வேகத்தில் வேலன் திடீரென கடலில் விழுந்து விட்டான். அந்த நேரத்தில் பெரிய அலை ஒன்று தாக்கி உடைந்த படகுடன் சிவாவும் மீனுவும் ஒரு அறிமுகமில்லா தீவிற்கு அடித்துச் செல்லப்பட்டனர். கண்களை திறந்தபோது அவர்களது குழந்தை அவர்களோடு இல்லை என்பதை உணர்ந்து துக்கத்தில் மூழ்கினார்கள். மீனு, இந்நேரம் கடலில் விழுந்த வேலனை ஒரு பெரிய ஆமை தனது தோளில் தாங்கியது. சிறிது நேரம் கழித்து அந்த பெரிய ஆமை வேலனை தனது பெரிய பெட்டியில் ஏற்றிக்கொண்டு தீவிற்கு அழைத்துச் சென்றது. வேலனை ஆமையின் மேல் புன்னகையுடன் வருவதைக் கண்டு பெற்றோர் மகிழ்ச்சியில் கலங்கினர். அவர்கள் ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்தனர். மிகவும் உருக்கமான அந்த தருணத்தில் ஆமை அமைதியாக கடலில் திரும்பி மிதந்தது. அந்த புயலை வென்ற துணிச்சலான கதையை அவர்கள் என்றும் நினைவு கூர்ந்தார்கள்.